பொலிட்டிக்கலாக நீங்கள் கான்ஸ்டியூஷனை புரிஞ்சுக்கிட்டா நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்க முடியும். இந்த 3 பில்லர்ஸ்ன்றோம். இன்றைக்கு உங்களை போன்ற ஊடகத்தை 4வது பில்லர்ன்றோம். மூன்றுமே தூண்கள் தான், ஒன்னோட ஒன்று இன்டர்ரிலேட் ஆனதான். இன்றைக்கி கவர்னன்ஸ் பண்ணக்கூடிய விஷயங்களை ஒரு முதலமைச்சராக இருக்கக்கூடியவங்க, ஒரு அரசை நடத்தக்கூடியவர்கள் இந்த அரசினுடைய கருத்தியல் என்ன, டைரக்ஷனை கொடுக்க முடியும். எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்லக்கூடிய நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்கள் பணிகளை முன்னெடுக்கிறாங்க. அப்படி தான் காவல்துறை அதில் விசாரணையை முன்னெடுத்தது. இதில் காவல்துறை விசாரணையை முன்னெடுக்கும் பொழுது காவல்துறையை விட உள்ளூர் காவல்துறை கொஞ்சம் பயஸ்டாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நாம் அடுத்த கட்டத்துக்கு போகிறோம். இப்போ சிபிசிஐடிக்கு போகிறோம். சிபிசிஐடியில் இன்றைக்கு பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கக்கூடிய சமூகத்தை சார்ந்தவர்களே குற்றவாளிகள் என்கின்ற நிலையில் வெளிப்படுத்தியிருக்காங்க. இப்போ நமக்கு அந்த விசாரணை முறையில் பல ஐயங்கள் இருக்கிறது. அது தலைவரே அவர் ஏற்கனவே ஃபாரன்சிக்கில் இருந்ததுனால அது தொடர்பாலாம் ரொம்ப விவரமாக பேசியிருக்காரு. இப்போ இந்த நிலையில் அடுத்த ஆப்ஷன் என்னன்னும் பொழுது வேறு ஆப்ஷன் கிடையாது, வேறு இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி கிடையாது. இப்போ சிபிஐக்கு நம்ம க்ளீன் ஷீட் கொடுக்கல, சிபிஐ எல்லாம் சரியாக பண்ணிட்டோன்னு சொல்ல, சிபிஐ வசமொழி இது ஒப்படைக்கப்பட்ட பல வழக்குகள் இன்னும் முடிக்கும். ஆனால் இதுக்கு ஒரு ஆல்டர்னேட் ஸ்டேஜ், ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஏஜென்சின்ற முறையில் சிபிஐ கேட்டிருக்கோம். இப்போ சமீபத்தில் முதலமைச்சரை சந்தித்து தலைவர் வேற இதில் நீதி விசாரணைக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. அப்படி தான் இதை பார்க்கணுமே தவிர இதில் ஃபெயிலியர்ன்ற வார்த்தையில் பல வழக்குகளில் பல நேரங்களில் காவல்துறை தவறு செய்து